ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 250வது நாமாவளியாக ஓம் குஹோஷாய நமஹ. முருகப்பெருமான நாத ரூபமாய், அதாவது ஒளி வடிவமாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. குஹோஷா அப்படின்னா பேர் இறைச்சல், சச்சரவு, மேகங்களின் கர்ஜனை அப்படின்னு பல அர்த்தங்களை கொடுக்கும். இந்த இடத்துல மிகப்பெரிய சப்தமாக இறைவனே இருக்கார் அப்படின்னா சப்தத்துக்கு அளவு உண்டு. அதை நம்ம சொல்லும்போது ஹெர்ட்ஸுன்னு சொல்லுவோம். இத்தனை ஹெர்ட்ஸுக்கு மேலே போனாலும் நம்ம காதுக்கு கேட்காது, கம்மியாக இருந்தாலும் கேட்காது. அது மாதிரி இறைவன் நமக்கு இந்த காதை படைத்திருக்கார். அப்போ அந்த ஓசை, அந்த சப்தத்தின் மூலமாக பிரபஞ்சத்தில் மாற்றமானது நடக்குது. ஒவ்வொரு ஓசைக்கும் ஒரு சக்தியானது உண்டு. அப்பேற்பட்ட அந்த பேர் இறைச்சலாக இருந்து இறைவன் எல்லாமாகவும் இருக்கார். அப்பேற்பட்ட அந்த ஓசைகளிலும் அவர் எப்படி இருக்கார்னா நாத ரூபமாக இருந்து அந்த சப்தத்தின் மூலமாக எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கார். அதனுடைய தத்துவார்த்தம் என்ன அப்படின்னா, நாத விந்து கலாதி நமோ நமன்னு அடியார்கள்லாம் பாடியிருக்கார். அப்போ நாத சப்தம் இறைவன் தான் எந்த ஒரு தொடக்கத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த நாதஸ்வரூபமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்படி இந்த நாமாவளி முருகப்பெருமான ஒளி வடிவமாக இருப்பவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது. ஓம் குஹோஷாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சுப்ரமணியாய நமஹ.